லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் அடுத்ததாக கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நேற்று தான் கிராண்ட் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பேசினதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன ஃபியூ பார்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். மீதமுள்ளதை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஸ்ருதி அவர்களை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம லோகேஷ் வந்து கதை சொல்லக்குள்ள இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேடி கேரக்டர் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கேரக்டரை வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நம்ம லோகேஷ் வந்து ஸ்ருதிஹாசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எது ஸ்ருதியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காராம். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு லோகேஷ் வந்து எஸ் சார், அவங்க வந்து உங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஸ்ருதியை வந்து இந்த 3 படத்தில் வந்து பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கிளாமர் ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு சார் லோகேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, சார் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க அப்பா படத்தில் நடிக்கிறத விட உங்கள் படத்தில் நடிக்கணுன்றது அவங்களுடைய ஆசை இருக்கு, ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோலையும் பார்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் இப்போ இதில் ஸ்ருதியை தாண்டி சாண்டி மாஸ்டரை பற்றியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சாண்டி கிட்ட போயிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னாராம், சார் நான் வந்து ஒரு 1950s மாடலு, நிறைய பார்ட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியான டான்ஸ் மூவ்ஸை வச்சு போங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்பவே காமிக்கலாக வந்து சொல்லியிருக்காராம். அண்ட் அனிருத்தை பற்றி வந்து சொல்லக்குள்ள நிஜமாலுமே அவருடைய பீக்கில் இருக்கார். த ஃபர்ஸ்ட் ட்ரூ ராக் ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணியை வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து தள்ளி பேசியிருக்காரு. அண்ட் இந்த கூலி படத்தோடைய ட்ரூ ஹீரோ வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு கதையை சூப்பராக வந்து அவருடைய டைரக்ஷன் மூலயமா கேரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, கதை சொல்ல போக்குள்ள நான் கமல் சாரோடைய ஃபேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லோக்கி அவர்கள் பகிர்ந்திருப்பார் ரஜினிகாந்த் சார்கிட்ட. ஸோ அப்போ வந்து ரஜினி சார் வந்து என்ன சொன்னார்னா, யோ நான் உன்கிட்ட கேட்டேனா, நான் இதெல்லாம் வந்து நீ யார் ஃபேனு நான் உன்கிட்ட கேட்டேனா, அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி வந்து கேட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே காமிக்கலாக சிரித்து பேசினதுக்கப்புறம் லோகேஷ் அவர்கள் கதை சொல்லக்குள்ள இன்டைரக்டாக இன்னொரு விஷயத்தையும் சொன்னாராம். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டோரி, இதில் வந்து உங்களுடைய பஞ்ச் டயலாக்லாம் செல்லுபடியாகாது அப்படின்ற மாதிரி வந்து இன்டைரக்டாகவே வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து கேட்குறது, ரஜினி சாரோட இன்டர்வியூவை எப்போ பார்க்கலாம் அப்படின்றது தான். ஒரு கடந்த 5-6 வருடங்களாகவே வந்து எனக்கு இன்டர்வியூக்கு வந்து கேட்குறாங்க, ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் இன்டர்வியூன்னு கொடுத்துட்டேன்னா நம்ம கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளை வந்து ஒரு சோஃபாவில் உட்கார வச்சு நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க, அதனாலேயே நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அண்ட் அவருடைய அந்த நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பழைய காலத்தை பற்றி வந்து பேசினார். அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி இவர் வந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போயிருக்காராம். அப்போ ஒரு ஆள் வந்து லக்கேஜை வந்து தூக்கி ஒரு டெம்போவில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு ₹2 வந்து கொடுத்துட்டு இதை வந்து டிப்பாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லி அவருடைய முகத்தை பார்க்கக்குள்ள தான் அந்த மூட்டை தூக்க சொன்னாருங்க பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ரஜினி சாரோடைய காலேஜ் மேட் அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சான். ஸோ அந்த சமயம் வந்து அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். அவரை வந்து நான் வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன் காலேஜ் டேஸில். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆட்டம் ஆடுனடா நீனு அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அன்றைக்கி அந்த ஒரு நாள் வந்து என்னுடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப அழுதேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் எப்போல்லாம் நான் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கணும், ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மரம் வந்து கீழே விழுது அப்படின்னா என்னுடைய ஃபேன்ஸ் தான் வந்து என்னை மேலே தூக்கி விட்டுருக்காங்க, அதற்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு சீக்ரெட் இருக்குது, என்னுடைய இந்த வெற்றிக்கு பியாண்ட் வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு பியாண்ட் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதுதான் கடவுளுடைய குரல், கடவுள் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய குரலுக்கும் கடவுள் குரலுக்கும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கணும், நம்ம மைண்ட் எப்படி செப்பரேட் பண்ணுதுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ
ரொம்பவே வந்து அழகா அவருடைய கடவுள் நம்பிக்கையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஆக மொத்தத்தில கூலி வந்து தி பிளாக் பஸ்டர் ஹிட் குடுக்கும்ன்ற மாரி தான் ரசிகர்களால நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.